ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோட்டை பற்றி நிறையா பேசியாச்சு, அலசியாச்சு. அந்த படமும் நல்ல பிளாக் போஸ்டர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. சில மக்கு பசங்களுக்கு அந்த படம் ஃப்ளாப்புன்னு கதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தளபதி ஆச்சு தூக்கி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ரப்பர் பந்து, இரண்டாம் உலகம் போர், கடைசி உலக போர் அப்புறம் செல்லத்துறை, இந்த மாதிரி ஒரு 7-8 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரப்பர் பந்து ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஒரு கிரிக்கெட்டை மையப்படுத்த இந்த படத்தோட கதை. இதில் ஹரிஷ் கல்யாண், தினேஷ் 2 ஹீரோயின்ஸ் பேர் தெரில. இந்த படத்தில் முத்துன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் கேட்டால் எங்கள் ப்ரொடியூசர் வெங்கடேஷ் சார் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய பசங்க காணும் காலங்கள் போன சீசன் பண்ண 2 பசங்க இதில் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஹரிஷ் கல்யாண் சொல்லணுன்னா, மனுஷன் பின்னி பெசரத்துருக்காரு. அதாவது ஸ்பாய்லர் தான், சாரி. இந்த படத்தில் தினேஷ் கூட ஆப்போனண்ட்டாக அவர் வராரு. தினேஷ் கூட சண்டை போடுற விஷயமா இருக்கட்டும், தினேஷை முறைச்சி பார்க்குற விஷயமா இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக போய் மன்னிப்பு கேட்குற விஷயமா இருக்கட்டும். மனுஷன் பிசிறு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அதுவும் அவர் வரும்போதெல்லாம் தளபதியோட ரெஃபரன்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த தினேஷ் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கேப்டன் விஜயகாந்தோடைய ரெஃபரன்ஸோடு அவர் வந்தாலும், கேப்டன் விஜயகாந்தே வர மாதிரி தான் அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த காலத்து இளைஞர்கள் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெத்தாக அந்த ஊர் நாட்டிலெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. விஜயகாந்த் சார் பாட்டும் பிரபு சார் பாட்டும் தான் அங்கெல்லாம் ஓடும். ஸோ அவர் நடந்து வரும்போது அந்த என்ட்ரி ஷார்ட்டாக இருக்கட்டும், அந்த சாங் விஜயகாந்த் சார் சாங் போட்ட ப்ளேஸ் பண்ண விதமாக இருக்கும். ரொம்ப 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 சூப்பர். இந்த படத்தோட ஸ்பாய்லர் தான் இருந்தால் நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை பற்றி என்னென்னா, கடைசியில் எப்படியோ ஹரிஷ் கல்யாணும் தினேஷும் சேர்ந்துடுறாங்க. ஆனால் ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க ஜெயிக்கல, அவங்களுடைய அடுத்த தலைமுறையை அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய லைன். இந்த டைரக்டருடைய மூளைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஹீரோஸ் ஜெயிச்சிருந்தா இது ஒரு ஈஸ்வலான ஒரு படமாக இருந்திருக்கும். ஹரிஷ் கல்யாண் அந்த ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவு எடுத்து இல்லை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலான்ற மாதிரி பேசி ஒரு பேக் ஸ்டெப் அடிப்பார். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். மைனஸ் நிறையா இருக்குது. சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, தொய்வடைகிற மாதிரி இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் லேக் அடிக்குது. அதெல்லாம் கதையோட ஓட்டத்தில் எப்படி நம்ம கோட்டை ரசித்தோமோ, கோட்டை என்ஜாய் பண்ணோமோ, இந்த படம் அந்த மாதிரி நம்ம ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும் கோட்டுக்கு அப்புறம். அண்ட் தென் இந்த படத்தில் 2 கேரக்டர், பாலசேகரன் அண்ணா, அப்புறம் அந்த தினேஷோட கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவரை இத்தனை வருஷம் எங்கே தமிழ் சினிமா மறைச்சி வச்சுன்னு தெரில, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்புக்கு 10 of 10 கூட கொடுக்கலாம். அந்த பிடிச்சிட்டு பேசுகிற விஷயமா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் போடு மாப்பிள்ளன்ற விஷயமா இருக்கட்டும், அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிடுவார். நான் அவர் பேர் தெரிஞ்சாலோ அவரை பற்றி தெரிஞ்சாலோ நான் விஷ் பண்ணணும், கண்டிப்பாக விஷ் பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல கேரக்டராக பண்ணியிருக்காரு அந்த நபர். பாலசேகரன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர சின்ன சின்ன ரோல், குட்டி கேரக்டர்ஸ், 2 ஹீரோயின்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாத்திரத்தை நல்லா பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் 10 of 10 கூட கொடுக்கலாம். ஸோ அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். கீப் வாட்சிங், சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.